ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னுடன் இருக்க ஏன் இந்த கவலை? உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது நிறைவேறியே தீரும். திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமரலை நான் உன் சாய் தேவா உணர்ந்தேன். பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழ இருந்தபோதே உன்னை காத்து வழிநடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறைக்கான அடித்தளம். அதனால் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய். ஒரு நிகழ்வை நீ நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளே அவற்றுக்கான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயலை தொடங்கியிருப்பேன். விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய். இது சத்தியம். உன் சாயப்பா உன் கையை பிடித்து புது விடியலை பார்க்க உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். உனக்கு நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை உணர்ந்து கொள். உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன். என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும். நான் எங்கும் நிறைந்து உள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்துள்ளேன். உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார். பளிச்சென்று உன் கண்களுக்கு முன் நான் அங்கு இருப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம். முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் சாய் உன் வாழ்வில் உண்டு. அதனால் பயப்படாதே பிள்ளையே. வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். போல நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாயோ நானும் அவ்வாறு உன்னுடன் இருப்பேன். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒழியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் சாய்தேவா உனக்காக செய்வது சரிதான் என்றும் உன் நன்மைக்காகத்தான் என்றும் நினைக்கிறாயல்லவா? அப்படியென்றால் உன் கடந்த காலத்தை பற்றி நினைத்து பயப்படாதே. உன் சாய்தேவாவால் முடியாதது என்ன ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு வலிமிகுந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதில்தான் எனக்கான அமிர்தத்தை அவர் வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்போது பிறகு ஏன் இந்த பயம்? மாயை உன்னை சஞ்சலப்பட வைக்கிறது. நம்பிக்கையை ஆட்டி பார்க்கிறது. ஆனால் இவைகள் யாவும் நம் பந்தத்தை நெருங்கக்கூட முடியாது. நீ நம்புவது போல உனக்கு எல்லா நன்மையே வாய்க்கும். இது என் சத்திய வாக்கு. உன்னை எந்த நிலையிலும் தாழ்ந்து போகவிட மாட்டேன். என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்து உள்ளது. என் பார்வையில்தான் நடக்கிறது. எல்லாம் நல்லதற்கே என பொறுமையுடன் நம்பிக்கையாய் நீ எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன் தந்தையாய் உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன். நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன். நீ பிரார்த்தித்தபடி எல்லாம் அமையும். அதுவரை பொறுமை நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வா. பல ஆண்டுகள் உன்னுள் நீ புழுங்கி கொண்டு வருகின்ற விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது.
உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் காலம் நேரத்தை எட்டிவிட்டது. இனி என்றும் நீ நன்றாக இருப்பாய். இது என்ன வாழ்க்கை என்று உன்னை புலம்புவதற்கா உன் தந்தையாய் உனக்கு நான் போராடி வருகின்றேன்? உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என்னுயிர் அல்லவா நீ? உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே. வாழ்க்கையின் பாடம் அனுபவிப்பதிலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது. நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உன்னை தாங்கி நிற்கும் தூணாய் நான் உன் சாய் தேவா நிற்பேன். வாழ்க்கையில் நிம்மதியும் நிறைவும் இருப்பது வேறு எங்கேயோ அல்ல, உன் இதயத்தில்தான் இருக்கின்றது. அதற்கான வலிமை என்னவென்று உனக்கு தெரியுமா? 1000 கதவுகள் ஒரே நேரத்தில் சுலபமாக திறக்க முடியும். எதையும் நிதானம் கொண்டு பொறுமையாய் இருந்தால் இது நடக்கும். இல்லை என்றால் எதிர்மறை வந்த நொடி பொழுதிலே 1000 கதவுகளை அடைத்து இருளில் மூழ்க வைத்துவிடும். இருள் சூழ்ந்த நேரம் உனக்கு முடிந்துவிட்டது. உன்னை நல்ல நிலையில் நல்ல வாழ்க்கையுடன் நிறைவாய் வாழ வைப்பேன். என் செல்ல பிள்ளையே, உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாய் சொல்கின்றேன் கேள். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் நான் காப்பேன். அதிகமாக குழம்பிக் கொள்ளாதே. உனக்கு எது நல்லது என்று உன் சாய்தேவாவுக்கு தெரியும். நிச்சயம் உன் வாழ்க்கை உன்னை வந்தடையும். மகிழ்ச்சி கொள், கலங்கி நிற்காதே. உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கத்தான் போராடி வருகின்றேன். உனக்கு எப்போதும் எல்லாவுமாய் நான் உன் சாய்தேவாய் இருப்பேன். நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை வெல்லப் போகிறது. ஈடு இணையற்றவனாக மாறி புகழின் உச்சத்தை அடையப் போகிறாய். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். உன் மனவேதனை அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கேன். உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த பாபாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி கலங்காதே. எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட விட மாட்டேன். விரைவில் காப்பாற்றுவேன். நம்பிக்கை வை பிள்ளையே. என் பரிபூர்ண அருளுமாசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.